அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 7/5/2025 அக்னி நட்சத்திரத்தின் 4ஆம் நாள். இந்த நாளில் குளியல் தாந்திரிக முறையை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள், சின்ன சின்ன பூஜை முறைகள், தாந்திரிக முறைகள் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. ஜாதக ரீதியாக கூட உங்களுக்கு சூரியனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னாலும் இந்த முறைகளெல்லாம் நீங்கள் கையாளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சூரியனுடைய அருள் இருந்துச்சுன்னா நல்ல வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அது மாதிரி நல்ல வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மன நிம்மதியும் கிடைக்கும். இந்த நாளில் உங்கள் குளியல் முறைக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேரை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கணும். ஆஸ் யூஷுவல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள், கர்ப்பிணிகள் எல்லாருமே இந்த தண்ணீரில் குளிக்கலாம். வெட்டி வேர் குறைந்தது 48 நிமிடங்கள் தண்ணீரில் ஊறணும். அதுதான் முக்கிய குறிப்பு. இதெல்லாம் நீங்கள் முதல் நாளே வாங்கி வச்சுக்கலாம். முதல் நாள் இரவே கூட தயார் பண்ணி வச்சுக்கலாம், தவறு கிடையாது. இல்லைங்க நான் காலையில் தான் இந்த பதிவை பார்த்தேன் அப்படின்னா குறைந்தது ஒரு 48 நிமிடங்கள் ஊறுனாதான் அந்த தண்ணீரில் அதோடைய சக்தி இருக்கும். அந்த தண்ணீரில் குளிச்சுட்டு அந்த வெட்டி வேரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான குளியல் சூட்சமத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு பாருங்கள். நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும், எதிர்மறை ஆற்றல் நீங்கும், கண்திஷ்டி தோஷங்கள் நீங்கும், கெட்ட பார்வைகள் நிச்சயமாக நீங்கும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள், சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.